ஹாய் வியூவர்ஸ், இந்த ஷோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வணக்கம். நான் தான் உங்க டாம் பிராங்கி. நீங்க பார்த்துருக்க இந்த ஷோ வேந்தர் ரிவ்யூ. வாரம் வாரம் நம்ம தமிழ் சினிமால நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. இதுல ஒரு சில படங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதாவது ரசிகர்கள் இந்த படத்தை எவ்வளவு ஆர்வமா எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத அந்த எக்ஸ்பெக்டேஷன். சரி, இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இந்த படம் எப்படி இருக்கு, நான் எப்ப போய் தியேட்டர்ல பார்ப்பேன் அப்படின்னு நீங்க காத்துட்டு இருப்பீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெள்ள தெளிவா நாங்க சூப்பரான விஷயங்களோட சொல்ல போறோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற சூப்பரான படம் தான் எலி. இந்த எலி சாதாரண சிங்கம் இல்ல, இது ஒரு சேவிங் சிங்கம்டா. சேவிங் பண்ண சிங்கமா? 1960ஸ்ல தமிழ்நாட்டுல சிகரெட்டை பேன் பண்ணிடுறாங்க. இதை ஒரு கேங்கு இல்லீகலா ஃபாரின்ல இருந்து இங்க கொண்டு வந்து விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கேங்கை போலீஸால கண்டே பிடிக்க முடியல. சரி, போலீஸால கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல சரி, ஏன் அந்த கேங்குக்கே ஒரு ஸ்பை அனுப்பக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க போலீஸ். சரி, இதுக்கு ஒரு பிரில்லியண்டான ஸ்பை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவரு தான் நம்ம வடிவேலு. சரி, வடிவேலு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, அவர் ஏற்கனவே ஒரு சின்ன திருடனா இருக்காரு. அவருக்கு போலீஸா நான் போஸ்டிங் கொடுக்குறேன், நீ இந்த கேங்ல போய் சேர்ந்து அங்க எனக்கு ஸ்பை பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சோ இட் இஸ் a ஸ்பை காமெடி த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். சோ வடிவேல் அங்க போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த உண்மையெல்லாம் போலீஸ்க்கு சொல்றாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்மால் ஒன் லைன். இப்போ இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வடிவேல் சார். வடிவேல் சாருக்கு இது ஒரு சூப்பரான கம்பேக் மூவியா அப்படின்னு கேட்டா, மூவியை பொறுத்தளவு ஒரு சூப்பர் கம்பேக் மூவி கிடையாது, இருந்தாலும் ஒரு டீசென்டான கம்பேக் மூவி அப்படின்னு சொல்லணும். வடிவேலு சார் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்ல. ஆஸ் யூஷுவல் பிச்சி படல் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருக்காரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் அவருடைய கவுண்டர்ஸ் இதெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஐ எம் பேக் அப்படிங்கிற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சதா, அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் அப்படிங்கறத நம்ம செகண்ட் ஹாஃப்ல தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க செகண்ட் ஹாஃப்ல தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. மூணாவது இந்த படத்துக்கு பெரிய பலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதீப் ராவத். இவர் தான் இந்த படத்தோடைய வில்லன். அங்கங்க மிரட்டி இருக்காரு. வா, நல்லா பண்ணியிருக்காருல இவரு, சூப்பர்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா மகாநந்தி சங்கர், இவருக்கும் ஒரு முக்கிய ரோல் கொடுத்திருக்காங்க. இவர் தான் வில்லனோட அடியாள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதை தவிர வடிவேல் சாருக்கு கூடவே எப்பவும் பணியாற்ற நிறைய காமெடியன்ஸ் இந்த படத்துல த்ரூ அவுட்டா அங்கங்க வந்துட்டே இருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. ப்ரொடியூசர் அமர்நாத் அண்ட் சதீஷ்குமார். இந்த படத்தோட டைரக்டர் யுவராஜ் தயாளன். இவர் ஏற்கனவே தென்னாலிராமன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இன்னொரு பெரிய பிளஸ் தோட்டா தர்ணி சார். இவருடைய ஆர்ட் டைரக்ஷன் மிரட்டுது. 1960ஸ்ல சென்னை எப்படி இருந்துச்சோ அப்படி எக்ஸாக்டா அழகா சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார். கம்பேக் மூவி அண்ட் இதுல ஒரு சாங் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு, ஜெயில் சாங். இந்த சாங் கேட்கறவங்களை லைட்டா ஆட வைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோடைய சினிமோட்டோகிராஃபர் பால் லிவிங்ஸ்டன். பால் லிவிங்ஸ்டன் ரொம்ப டீசென்ட்டா நீட்டா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மூவி க்ரூவை பத்தி பார்த்தோம், அதாவது டெக்னிக்கல் க்ரூ ரொம்பவே டீசென்ட்டான ஒரு டெக்னிக்கல் க்ரூ தான். இப்போ இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய பிளஸ் வடிவேலு சார் எக்ஸ்ட்ராடனரியா பண்ணியிருக்கிறாரு. எஸ்பெஷலி தியேட்டர்ல போய் படம் பார்க்கலாம்னு உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் காஷன் போடுவாங்க இல்லையா, புகை பிடிக்காதீர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வடிவேல் சார் தான் சொல்லியிருக்காரு. அதை சொன்ன உடனே பயங்கர கிளாப்பிங்ஸ், பயங்கர ஆரவாரம் தியேட்டர்ல. ஏன்னா அதையே அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. இதே தான் இன்டர்வல்ல திருப்பி போடுறாங்க, அப்பவும் மறுபடியும் கிளாப் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட மைனஸ் பார்க்கலாம். மைனஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, காமெடி எல்லாமே சில காமெடிஸ் கொஞ்சம் லேகா இருக்கு, லென்த்தா இருக்கு. படமே ஓவராலா கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. ஓவராலா இந்த படத்துக்கு நம்ம எவ்வளவு ரேட்டிங் கொடுக்க போறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பாயிண்ட் சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஜிக்கே பார்க்காத சின்ன பசங்களாம் இந்த படத்துக்கு போனாங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. எப்பா லாஜிக்லாம் தேவையில்லை, நான் வடிவேல் காமெடியை பார்த்து பயங்கரமா என்ஜாய் தான் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் வடிவேலு ஃபேன்ஸ் தான் இந்த படம். அண்ட் லாஜிக் பாக்குறவங்க எல்லாம் போனாங்க அப்படின்னா, எப்பா லாஜிக்கே இல்ல, அங்கங்க காமெடி வருது, அங்கங்க ஃபைட் வருது, வித்தியாசமெல்லாம் ஃபைட் பண்ணிருக்காங்க, வடிவேல் சார் ஏதோ ட்ரை பண்ணிருக்காரு, ஃபைட்லாம் எம்ஜிஆர் மாதிரிலாம் ட்ரை பண்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். How many rooms in this hotel? உங்களுக்கு எத்தனை ரூம் சார் வேணும்? ஜெர்மன், லண்டன், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா கால்குலேட் பண்ணா மொத்தம் 150 ரூம்ஸ் தேவைப்படுமே. 150? Of course. சார் நீங்க ஜான் ஃப்ரெட்டோ ரூல் ஃப்ரம் லண்டன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கப்பல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பிசினஸ் மேக்னட், லேண்ட் லார்டு. இமிடியேட்டா ரூம்ஸ் கிடைக்குமா? டெஃபினெட்லி சார், ப்ளீஸ் வெயிட். சார் எனி ஜூஸ்? எஸ், ஒன் ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு 2. இந்த வார வேந்தர் ரிவ்யூ ஷோல நம்ம பார்த்த படம் எலி. அடுத்த வார வேந்தர் ரிவ்யூ ஷோல நம்ம பார்க்க போற படம் என்னவா இருக்கும் அப்படின்னா, யாகாவராயனும் நாகாக்க. இந்த படம் தான் ஜூன் 26 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர்ல இருக்கு. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூவோட நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from Tom Frankie. Bye.